ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ மந்த்லி அஃபேர்ஸ் க்ளோடோட பிடிஎஃப்பில் 350 பேஜஸ் இருக்குது, அதுக்கும் டெய்லியும் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அதே அஃபேர்ஸ் க்ளோடில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து வீக்லி அஃபேர்ஸ் க்ளோடோட பிடிஎஃப் படிக்கும்போது அதில் வந்து நிறைய நியூஸ் வந்து கட் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து மந்த்லி போய்க்கலாமா, மந்த்லியில் எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மந்த்லி படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய்க்கலாம். ஏன்னா 350 பேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்த் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக போய்க்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். மந்த்லி பிடிஎஃப் வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நீங்கள் நியூஸ் படிக்கிறது நியூஸ் படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ அதில் இருக்கிற டேட்டாவை கண்டென்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது 350 பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு மந்தோடது ஞாபகம் இருக்கும், அடுத்த மந்தில் போகும்போது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்தும் இந்த மந்த் படிக்கிறதும் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆக்கிடும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் அஃபேர்ஸ் க்ளோடோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். டெய்லியும் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் என்ன ஹாட் டாபிக் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கலாகட்டும், இந்தியாவில் என்ன கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடவே நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மந்த்லி உங்களுக்கு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும் போங்க. மற்றபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் படித்து அதை ரிவைஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.